புதுச்சேரியில் சாலை விரிவாக்க பணிக்காக குடியிருப்புகளை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து மண்ணில் குழி தோண்டி இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அரியாங்குப்பம் முதல் வீராம்பட்டினம் வரை சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் ராதாகிருஷ்ணன் நகரில் உள்ள செட்டிக்குளத்தில் நிலங்களை கையகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் அங்கு 30 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் 50 குடும்பங்களை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தங்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என கோரி முதலமைச்சரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் மண்ணில் ஆள் உயர குழிகளை தோண்டிய அப்பகுதி மக்கள் பெட்ரோல் கேன்களுடன் குழிக்குள் இறங்கி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். உங்களுக்கு இடம் வேணும்னா எடுத்துங்க, எங்க வீட்டை காலி பண்ணிக்கிட்டு பின்னால கொடுங்க. 10 அடி கொடுத்தா கூட எங்களுக்கு போதும், அதிகமா நாங்க கேட்கல. இது யாருக்கு சொந்தமான இடமோ கிடையாது, கவர்மெண்ட் இடம்னு சொல்லி நாங்க ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த இடத்துல எங்களுக்கு கொடுத்தா என்ன? நீங்க எங்கேயோ கொண்டு கொடுக்குறீங்க, எங்கேயோ கொண்டு கொடுத்து எந்த ஒரு வாழ்வாதாரமும் அங்க கிடையாது. கரண்ட் வசதி கிடையாது, தண்ணி வசதி கிடையாது, ரோடு கிடையாது. ஒரு ஆற்று ஓரத்தில் கொண்டு எங்களுக்கு கொடுக்குறீங்க. எந்த ஒரு வசதி போனால் எரியிற வாசனையை பிடிச்சின்னு நாங்கள் குழந்தை குட்டியெல்லாம் வச்சுட்டு எப்படி வாழ முடியும்? ஒவ்வொரு நோட்டீஸாக கொடுக்குறாங்க. நாங்கள் வீட்டை இடிச்சிருவோம்னா எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுது? நாங்கள் இங்கே இத்தனை வருஷமாக இருக்கிறோம். நீங்கள் போய் நான் உங்களுக்கு இடம் கொடுக்குறோம், லோனு கொடுக்குறேன்னா அந்த 5 லட்ச ரூபாயில் இப்போ வீடு கட்ட முடியுமா? ஒரு விலைவாசி பண்ணா இருக்குது. இப்போ நாங்கள் கடைகாலு போடனே 2 லட்ச ரூபா கடைகாலு போட்ட பிறகு தான் இவங்க லோனே கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் எங்கே போகிறது? நடு ரோட்டில் பிச்சை எடுக்கணுமா? அதுதான் எங்களுடைய நடுத்தெருவில் நாங்கள் பிச்சை எடுக்கணுமான்னு கேட்குறேன். நாங்கள் இவ்வளோ தூரம் வாழ்ந்துட்டு நான் போய் கரண்ட் உருவாக்கணும், தண்ணி உருவாக்கணும், எல்லாமே உருவாக்கணும். இந்த இடத்துக்கு என்ன? தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதனால் குழியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து குழியில் இறங்கிய அனைவரையும் வலுக்கட்டாயமாக வெளியே இழுத்த போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். அப்போது சிலர் மயக்கமடைந்ததால் பதற்றம் நிலவியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.